ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் ஸ்க்ரீனை வந்து லேப்டாப்பில் எப்படி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருந்தாலுமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த விதமான அப்ளிகேஷனுமே இல்லாமல் ஸ்க்ரீன் மிரரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுவும் எந்த விதமான இன்டர்நெட் கனெக்ஷனுமே இல்லாமல் ஸ்க்ரீன் மிரரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் உடனே கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஒய்ஃபை செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஒய்ஃபை ஆன் பண்ணதுக்கப்புறமா மெனு பாரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரொஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா F10 கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய டூப்ளிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் டு ஏ ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்ட் டு திஸ் பிசி அப்படின்னு ஒரு செட்டிங் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி அவைலபிள் எவ்ரிவேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்க் டு ப்ரொஜெக்ட் திஸ் பிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து எவ்ரி ஒன் டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து மூணாவது ரிக்யூரிங் பின்னு இருக்கும், அதில் வந்து நெவர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 செட்டிங் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கும், அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் ஆன் பண்ணிக்கோங்க. மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கோங்க. டேட்டா வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, டேட்டா வந்து தேவை கிடையாது. அண்ட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய செட்டிங் ஓப்பன் பண்ணி அதை சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் மொபைல் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒய்ஃபை ஆனில் இருந்தால் மட்டும்தான் எனேபிள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சர்ச் ஆகிட்டு இருக்கும். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணும்போது சர்ச் ஆகுமே, அந்த மாதிரி நமக்கு வந்து சர்ச் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல உங்களோட டிவைஸ் நேம் வந்து காமிக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேர் பண்ணவா அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ பேர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிசிலேயும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிவைஸும் உங்களுடைய லேப்டாப்பும் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் ஆகிடும். நீங்கள் அப்புறம் உங்களுடைய மொபைல் என்னென்ன பண்ணாலும் அது உங்களுடைய லேப்டாப்பில் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து கேம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி நீங்கள் பிசியில் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மொபைலில் தான் வந்து ப்ளே பண்ணுறேன், ஆனால் உங்களுக்கு பிசியில் விளாட்ற மாதிரி தான் தெரியும். அண்ட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் கர்சரை வந்து மூவ் பண்ண உங்களுடைய மொபைல்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்சர் மூவ் ஆகிறது வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.